பிரியாணிக்கே டக்கர் கொடுக்கும் ஒன் பாட் சாதங்க எப்படி இப்போ செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. பிரியாணி தோற்று போங்க அந்தளவுக்கு டேஸ்டியாட்டு. லஞ்சுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலை, நட்சத்திரப்பூ எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயங்க, இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்ல ப்ரௌன் கலரில் வரணும் வேண்டாம். நல்லா கண்ணாடி பதம் வந்தோடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சியோட பச்சை வடை போதிலையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிவிடணுங்க. 2 தக்காளி போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணுங்க. உப்பு போட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். சாதம் பண்ணும்போது உப்பு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இப்போ கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், வரமல்லித்தூள் 1/2 ஸ்பூன், வரமிளகாத்தூள் 1 ஸ்பூனுங்க. தேவையான மசாலா போட்டாச்சு. பச்சை வாடை போதிலையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. சோயாங்க 1 டம்ளர் போட்டிருக்கேன். உங்களுக்கு சாதத்துக்கு தந்தூரி எடுத்துக்கோங்க. 2 டம்ளர் சாதத்துக்கு 1 டம்ளர் சோயா போட்டிருக்காங்க. சின்ன சோயா தான் போட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு சாதம். உண்மையிலே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அட்டகாசமாக இருக்குங்க. குழந்தைகள்லாம் மிச்சம் வைக்காமல் அப்படியே சாப்பிட்டு வந்துடுவாங்க லஞ்சுக்கு. வெஜிடபிள் எதுவும் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி சோயா போட்டு சாப்பிடுங்க. சோயா சாப்பிட்றது நல்லதும் கூட. குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க. இப்போ 2 சின்ன டம்ளருக்கு அரிசி போட்டிருக்கேன். 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி கொதிக்க விட்டு நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரிசி ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மல்லித்தழை போட்டு, புதினா தழை இருந்ததுன்னா கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக போட்டால் போதும். குக்கரில் வந்து அரிசி ஊற போட்டிருந்தீங்கன்னா 3 விசில் வைங்க. ஊற போடலைன்னா 4 விசில் வைங்கங்க. நான் ஊற போட்டிருந்தேன், அதனால் 3 விசில் வச்சுருக்கேன். 3 விசில் வச்சு எடுத்துட்டாங்க. எவ்வளோ உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு. சாப்பாடு அரிசியில் தான் பண்ணியிருக்கேன், நார்மல் அரிசியில். சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். 1 பாட் சாதம் ரெடிங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லித்தழை போட்டு நம்ம சேவ் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாட்டு தயிர் ரைத்தா பண்ணலாம், முட்டை ஃப்ரை பண்ணலாம், முட்டையை வச்சு சாப்பிட்லாம், உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பண்ணி சாப்பிட்லாங்க. அட்டகாசமாக இருக்கும். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க பிரியாணி கூட சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள்.